நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, சக்தி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலாமா? சொல்லுங்கம்மா, சக்தி இங்க வந்தாளா? சாகிறதுக்கு முன்னாடி சக்தி நம்ம வீட்டுக்கு வந்தாளா? என்னம்மா பேசுனீங்க? என்ன பேசுனீங்க அவகிட்ட? வெளியில போகும்போது அழுதுகிட்டே போனாலாம். சக்தி கிட்ட அப்படி என்னம்மா பேசுனீங்க? சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுமா? நான் கேட்கிறேன்ல, சொல்லுங்கம்மா. எப்படிமா சித்தாவா? நீங்க அப்படி என்ன சொன்னீங்க அவகிட்ட? சொல்லுங்கம்மா. பேச மாட்டீங்க. நீங்க பேச மாட்டீங்கல்ல? நான் என்ன கேட்டாலும் நீங்க பேச மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஈஸ்வர பாண்டியன், ஆமா, இப்ப சக்தி, 3 பேருமே உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இறந்திருக்காங்க. சொல்லுங்கம்மா. இந்த 3 பேரோட மரணத்துக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்லுங்கம்மா. நான் வெளியில எல்லாருக்கிட்டையும் தைரியமா சொல்லிட்டு இருக்கேன், எங்க அம்மாவுக்கு அந்த சாவுகளுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு. பழைய தூக்கி எல்லாரும் வெளியே போடுறேன். ஆனா அரசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருக்குமா? பயமா இருக்குமா? எங்க இந்த 3 சாவுகளுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கும்னு எனக்கு பயமா இருக்குமா? சொல்லுங்கம்மா. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கம்மா. நான் உங்க பிள்ளை தானே. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு பதிலாக நான் ஜெயிலுக்கு போறேம்மா. ப்ளீஸ், என்ன நடந்துச்சுமா? சொல்லுங்கம்மா. என்னாச்சும்மா? அம்மா, சொல்லுங்கம்மா. ஏமா இப்படி இருக்கீங்க? ஏன் அனுமானமா என்ன கொண்டுட்டு இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. உங்க பிரசாத் கிட்ட சொல்ல மாட்டீங்களா? கடைசியில குழம்பி போய் நான் தான் சாக போறேன். அம்மா, சொல்லுங்கம்மா.
என்ன ராமு, ஃபோன் பண்ணி வர சொன்னியே, என்ன விஷயம்? ஏன் சும்மா எமோஷனல் ஆகிற ராமு? என்ன விஷயம் சொல்லு. கடைசியில் அந்த குழந்தை சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். சக்தி, நான் தான் உனக்கு கொண்டுட்டேன், நான் தான் உனக்கு கொண்டுட்டேன்னு சாரதா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இல்லடா முட்டாள், நீதான் அவளை கொண்டுட்ட, நீதான் அவளை கொண்டுட்டேன்னு என் மண்டையில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காம போன அந்த குழந்தை முகத்தை பார்த்தப்போ என் பிறப்பே எனக்கு கேவலமா தெரியும். பேசாம செத்து போயிடலாமான்னு தோணுது. நான் போயிடுவேன் சார், கண்டிப்பா போயிடுவேன். அதுக்கப்புறம் சாரதா வரல, பிரசாத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பிரசாத் தாம்மா உன் பிள்ளைன்னு நீங்க தான் சாரதா சொல்லணும். அது வரைக்கும் வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. கிருஷ்ணா மேலுள்ள அபரிமிதமான பாசத்தினால பெத்த குழந்தைங்க மொத்த தாயும்பாங்க பார்க்கறதுக்கு நான் மாத்தினேன். அது உலகமாக தப்புன்னு இப்பதான் சார் தெரியுது. நீ ஏன் சும்மா மனசுக்குள்ளே குழப்பிக்கிற ராமு? ஆமா, இந்த உண்மையை சாரதாவுக்கு சொல்லாம இதுவரைக்கும் ஏன் மறைச்சி வச்சேன்னு எனக்கு அர்த்தம் புரியல. அவர்கிட்ட உண்மையை சொல்லிடு, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். சொன்னால் சாரதா எப்படி எடுத்துக்குவா, எரிமலையா வெடிப்பாளா, ஏதாவது முடிவு பண்ணிடுவானான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. அது மட்டும் இல்லை, அந்த புள்ள சீனு வாழ்க்கை நினச்சி பார்த்தீங்களா? கிருஷ்ணா பெற்ற சீனு வாழ்க்கை பற்றி நினைக்கிறே தவிர நீ பெற்ற பிரசாத் வாழ்க்கை பற்றி நினைக்கிறியா? ஏதோ ஒரு வகையில் நடந்திருக்கிற எல்லா கொலைகளுக்கும் பிரபாவதி தான் காரணம்னு தெரியுது. என்னைக்காவது ஒரு நாள் அவள் ஜெயிலுக்கு போக போகிறான். அப்போது ஒரு கொலைகாரி பையன்னு பிரசாத்னால் இந்த சமுதாயத்தில் வாழ முடியுமா? அவனால் பிசினஸ் செய்ய முடியுமா? அவன் மனசுக்கு நிம்மதி இருக்குமா? இதை பாரு, சாரதா கிட்ட உண்மையை சொல்லிடு. பிரசாதை உன் கூட கூட்டிக்கோ. 2 பேரையும் உன் குழந்தைகளா வளர்க்கலாமே. என்ன ராமு, சாரதா கிட்ட சொல்றியா? இனிமேலும் இந்த விஷயத்தை மறைச்சு வைக்கிறது அர்த்தம் இல்லை. கூடி சீக்கிரமே 2 நாளில் நானே சாரதா சொல்லிடுறேன். நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சரி, நான் வரேன். டைம் ஆச்சு, அப்புறமா வரோம். வேண்டாம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இப்போ வந்துடுவாங்க. உங்கள் வீட்டுக்காரர் தான் ஃபோன் பண்ணி பீச்சுக்கு வர சொன்னார். ராமுக்கிட்ட இவ்வளோ நேரம்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, இப்போ வந்துடுவாங்க. கொஞ்சம் இருமா. வாங்க வாங்க. மார்னிங் சார். உட்காருங்க யோகி. என்னங்க இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க? சாரதா இங்கே எவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கான்னு தெரியுமா? சரி சரி, நீ உள்ள போ. ஏன் வந்த உடனே என்ன உள்ளே போக சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இங்கே இருந்தால் ஏதாவது உளர வச்சுடுவேன். முதல்ல உள்ள போ. ஆமாம் ஆமாம். ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. அவள் குழந்தைக்கு எதுவும் புண்ணிய வருஷனையா, அங்கே போயிட்டு வந்தேன், அவ்வளோதான். ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஏதாவது தப்பாக பேசிட்டேனா? நான் கன்னடக்காரன், தமிழ் வார்த்தை அப்படி இப்படி ஸ்லிப்பாக வந்திருக்கலாம், தப்பாக நினைக்காதீங்க. என்ன சாரதா? இதை பாருங்க, நான் கொஞ்சம் பார்மசி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ராமு ஃபோன் பண்ண விஷயத்த சாரதா கிட்ட சொல்லிட்டேன். என்ன பேசுனீங்கன்றத சொல்லிடுங்க. சரி சரி போ. என்ன பேசுறதுக்கு உங்களை கூப்பிட்டாரு? வேற என்ன, பசங்களை பற்றியும் ஃபேக்ட்ரி பற்றியும் உன்னை பற்றி தாமா பேசினாரு. உன்னை பற்றி தாமா அடிக்கடி பேசினாரு. ஏன் போய் சொல்றீங்க?
உடம்பு சரியில்லையே எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு பீச்சுக்கு போயிருக்காரு. அங்கிருந்து உங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காரு. நீங்க வேற அவரை சந்திச்சு பேசியிருக்கீங்க. நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். யோகி, வந்த விஷயம் என்ன சொல்லுப்பா. சொல்லு யோகி. சாரதா இல்லம் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி கேட்டு போகலான்னு வந்தோம். அதான் அன்றைக்கே சொல்லிட்டேனப்பா. நவம்பர் 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி தீர்ப்பு வந்துடும். 99% தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வரும். வீடு நம்ம கைக்கு கிடச்சிடும் சாரதா. வீடு நம்ம கைக்கு வந்த உடனே வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னது மேடம்? நீங்க சும்மா இருங்க யோகி. அந்த சாரதா இல்லத்துக்கு தானேம்மா இத்தனை வருஷமா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணா இருந்தது, உங்க அப்பா இருந்தது, வேலுமணி இருந்தது, எல்லாம் இந்த வீட்டுக்காக தானேம்மா. அந்த வீட்டை போய் விற்க சொல்றிய. மேடம், நீங்கள் அடிக்கடி சொல்வீங்களே சாரதா இல்லம் வெறும் கல்லாலையும் மண்ணாலையும் கட்டினதில்லை, என் ரத்தத்துலையும் சதையிலையும் கட்டினதுன்னு. அந்த வீட்டையா போய் விற்கணும்னு சொல்கிறீங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த வீடு நமக்கு வேண்டாம். எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணிட்டேன். என் பசங்களுக்கு மட்டும் நான் எதுவுமே பண்ணல. 10 லட்சம் ரூபாய் கடன் வேற திருப்பி கொடுக்கணும்னு சொல்றாங்க. எங்கிருந்து கொடுக்கறது? ஜெயிலுக்கு போய் வந்ததுல இருந்து பிசினஸ் வேற டல் ஆயிடுச்சு. அதனால இந்த வீட்டை வித்துடலாம். கடன் பட்டது உண்மைதாம்மா. பணத்தை மொத்தமா இப்ப கட்ட முடியாது. மாசம் மாசம் ஒரு % கட்டுறோம்னு கோர்ட்ல டிகிரி வாங்கிடலாம். ஸ்வேதா என்னைக்கு இந்த வீட்டை விற்கணும்னு சொன்னாலோ அதுக்கப்புறம் இந்த வீடு வேண்டாம் சார். அவ காவேரி வேற ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ சந்தோஷமா இருக்கணும். அந்த வீடை வித்துட்டு ஃபேக்டரியை யோகி பேருக்கு எழுதி வைக்கணும். அவர் பார்த்துக்குவாரு. என்னது? ஏன் மேடம் எப்படி பேசுகிறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம். யோகி, இவ்வளோ வருஷமா நீங்க என் கூடயே இருந்திருக்கீங்க. என்னால உங்க ஒரே பொண்ணை இழந்துட்டீங்க யோகி. எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்களே ஃபேக்டரி பார்த்துங்க. மேடம் ப்ளீஸ், எனக்கு எதுவும் வேண்டாம். உங்கள் அன்பு இருந்தால் எனக்கு அது போதும். நீங்கள்? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதான் என் கடைசி முடிவு. சாரதா, என்னாச்சுமா? காலையிலேருந்து கீழே வரலன்னு சொன்னாங்க. லேசா தலைவலி. வாங்கம்மா, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லைம்மா வாங்க. ஹலோ ஹலோ, யாரு? பிரசாதா? யார் பேசுறீங்க? சாரதாவுடைய அட்வொகேட் ரெட்டி பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தூங்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, அவங்க கூட தான் பேசணும். என் வீட்டு வரைக்கும் கொஞ்சம் வர சொல்ல முடியுமா? சாரி சார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வர முடியாது. நீங்க வேணா அப்புறமா. பிரசாத். ஒரு நிமிஷம். யாரு?
சாரதோட அட்வொகேட் ரெடி பேசுகிறாரு. உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்கிறாரு. என்னமோ முக்கியமான விஷயம் பேசணுமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதே சொல்லிடுறேன். ஹலோ, வேண்டாம், ஒரு நிமிஷம். போலாம். அம்மா, உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க. தலைவலி தீந்தா சரி. சார், நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுறோம். இட்ஸ் ஓகே. வாங்கம்மா. சொல்லுங்க சார், எதுக்காக வர சொன்னீங்க? பிரசாத், நான் ஒன்றும் உங்களுக்கு விரோதி இல்லை. உங்கள் அப்பா எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவார். அவர் என்னை முழுசாக நம்பினார். நீ நம்ப மாட்டேங்கிறிய. எங்கள் அப்பா உங்களை நம்பிருக்கலாம், அது வேற விஷயம். இப்போ எதுக்காக எங்களை வர சொன்னீங்க அதை சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்துக்கும் சாரதா குடும்பத்துக்கும் நீண்ட காலமாக பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் நிறைய பேர் உயிர் விட்டுருக்காங்க. இப்போ சாரதா மோசமான மனநிலையில் இருக்கா. அதனால் உங்களை வர சொல்லி பேசலான்னு கூப்பிட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? இதை பாருமா, உங்கள் சைட்லேருந்து ஆளுகளை கூப்பிடுங்க, சாரதா சைட்லேருந்து ஆளுகளை கூப்பிடலாம். 2 பேரும் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாமே, சமாதானமாக போயிடலாமே. சமாதானமா? எதுக்கு சமாதானமாக போகணும்? ஏப்பா சண்டைக்கு வர்ற மாதிரி பேசுகிறேன்? எங்கள் அப்பாவை கொண்டாங்க, இப்போ எங்கள் மாமாவை கொண்டு இருக்காங்க. அவங்களை கேட்டால் ஈஸ்வர பாண்டியனை நீங்கள் கொண்டதாக சொல்லுவாங்க. சக்தி வேற உயிர் விட்டுருக்கா. நல்ல வேலை, சக்தியோட சாவுக்கு எங்கள் அம்மாவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லாமல் போயிட்டாங்களே, அதுவே பெரிய விஷயம். பிரசாத், ஏப்பா தேவையில்லாமல் சந்தேகங்களை கிளப்பி விடுற? உங்கள் அப்பாவோட ஒரே ஆசை என்ன தெரியுமா? 2 குடும்பமும் சமாதானமாக போகணுங்கிறது தான். அம்மா, இதெல்லாம் ஒத்து வராது, நான் கிளம்புறேன். பிரசாத், உட்காரு. பிரபா, 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஸ்வேதா வாங்கினது 1 லட்சம் ரூபாய் தான். இது வரைக்கும் வட்டியை சேர்த்தா 3 லட்ச ரூபாய் ஆயிருக்கும். அதை சாரதா கொடுக்க வேண்டாமா? நான் கொடுக்குறேன். சாரதா இதான் கேஸ் வேறு முடிவுக்கு வரப்போகுது. அதற்குள்ளே ஏன் புதுசாக இந்த பணப்பிரச்சனை உள்ளாக்குற? இது பாருங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு முடிவு தான். அந்த பணத்தை முடிஞ்சால் திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். முடியலன்னா சாரதா இல்லத்தை எங்கள் அம்மா பேரில் எழுதி வச்சுட்டு சொல்லுங்கள். பேலன்ஸ் நான் எவ்வளோ தரணுமோ சொல்லுங்கள், கொடுத்துட்றேன். திஸ் இஸ் ஆர் ஃபைனல் டெசிஷன். அவ்வளோதான். நீ என்ன சின்ன பையன், சும்மா இரு. பிரபா, நீ என்னம்மா சொல்கிற? பிரசாத் என்ன முடிவெடுக்கிறானோ அதான் என்னோட முடிவு. பிரபா, நீயும் இப்படி பேசலாமா? இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. பிரபா, சாரதா இல்லம் பிரச்சனையும் பண பிரச்சனையும் ஒன்றாயமா பார்க்குற. அது வேற, இது வேற. வா போலாம். ஏம்மா பிரசாத், பிரபா, வைதேகி, வைதேகி, எப்படி இருக்க? வைதேகி, நன்னா இருக்கியா கண்ணா? என்னடி இது துரும்பா அழைச்சு போயிட்டிய? எடி சோறே சரியா போடுறது இல்லையாவா? என்ன, எதுக்காக இங்க வந்த? போ, வெளியே போ. போ. என்னடி நீ பெத்த தாய் பொண்ணை பார்க்க வந்திருக்கேன், பான்னு விரட்டுறியா? இத பாருடி, இத பாரு, சாரதாவை நம்பாத. கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நட்டாத்துல விட்டுட போற. அப்போ உனக்கு உதவணும் தாண்டி இந்த காசு பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். இத பாருடி, நான் பணங்காசெல்லாம் சேர்த்து வைக்கிறேனே, அது எதுக்காக? நாளைக்கு உனக்கு உபயோகமா இருக்கும் தானேடி. இப்ப எதுக்காக வந்திருக்க? இல்லடி, இப்பெல்லாம் பிரபாவதியை நம்பவே முடியல. என்னைக்கு என்ன துரத்த போறாளோ தெரியல. அதனால ஸ்ரீரங்கத்துல ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னியே,
அந்த சாவி என்கிட்ட கொடுறி. நான் கொஞ்சம் நகை பணம்லாம் எடுத்துட்டு அங்க போய் இருந்துடுறேன். அங்கிருந்து திருடின்னு ஓட போறியா? என்னடி இது? இதை திருட்டுன்னு சொல்ற? இத பாரு, பிரபாவதிக்கு இத்தனை நாளா நான் செஞ்ச சர்வீஸ்க்கு கூலிடி. அது என் ரைட்டு, உரிமை. அவன் சம்பளமே கொடுக்கல, அதனால நானா கொஞ்சம் நகை பணம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேசிட்டு இன்னொரு தடவை இந்த ஆத்துக்கு வர வேலை வச்சுக்காத. அவளா வர நேரம் எடுத்து போ. என்ன முதல்ல இங்க இருந்து துரத்தின்னு இருக்கேன், நான் போக மாட்டேன். ஐயோ, அவளா வந்துட்டா, நீ போ முதல்ல இங்க இருந்து. நீ என்ன, நான் அவகிட்டே சாரதாட்டையும் பேசிக்கிறேன். என் பொண்ணு சாரதா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். சாரதா, என் பொண்ணே சாரதா, எப்படிமா இருக்க? இதை பாரு, பெத்த பொண்ணை பார்க்க வந்திருக்கேன். வீட்டை விட்டு போன்னு துரத்தின்னு இருக்கா. ஸ்ரீரங்கத்தில் ஒரு வீடு பார்த்துருக்கலாம். அந்த சாவியை கொடுறி, நான் அங்கே போய் இருந்துக்கிறேன்னு சொல்கிறேன். கொடுக்க மாட்டேங்கிறா. நீயாவது கொஞ்சம் சொல்லி அந்த சாவியை வாங்கி கொடுமா. என்ன சாரதா, எதுவும் பேச மாட்டேங்கிற? யோகி, சாரதா தான் பேச மாட்டேங்கிறா. நீயாவது சொல்லி அந்த சாவியை வாங்கி கொடுப்பா. நீங்க பிரபாவதி வீட்டில் தானே இருக்கீங்க, அங்க போங்க. நான் பிரபாவதி வீட்டில் எதுக்கு இருக்கேன்? சும்மா இல்லை, என் பொண்ணு சாரதா உசுருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு கண்குத்தி பாம்பா அங்கே உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கேன். ஈஸ்வர பாண்டியனை கொன்ன மாதிரி, வேலுமணியை கொன்ன மாதிரி என் சாரதா உயிருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அவள் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சாரதா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கம்மா. எனக்கு அந்த சாவியை வாங்கி கொடுத்துடுறே, நான் போயிட்டே இருக்கேன். இந்த உலகத்துல யார வேணாலும் நம்பலாம், ஆனா உங்களை மாதிரி ஒரு பச்சோந்திய நம்பவே முடியாது. நான் பிரபாவதியை மன்னிச்சாலும் மன்னிப்பேன், ஆனா உங்களை மன்னிக்கவே மாட்டேன். நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கலங்க. யோகி மேடம், அவங்கள வெளியே கூட்டிட்டு போங்க. நீங்க உள்ள வாங்க. சாரதா, 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 வெளியே போங்க. என்னப்பா இது? போங்க. வயசான பொம்னாட்டின்னு ஒரு மரியாதை கூட கொடுக்காம என்ன வீட்டு விட்டு போப்போன்னு துரத்துற. இதை பாரு, அதான் உன் பொண்ணும் செத்து போயிட்டா, உன் பொண்டாட்டியும் செத்து போயிட்டா. நீ இப்படியே கடைசி வரைக்கும் ஒத்த பனமரமா நிக்க போற. இந்த கழுவையோட சாபம் பலிக்காம இருக்காது. நான் போறேன், பார்த்துட்டே இரு. எங்க போயிட்டு வரீங்க? அப்படியே சும்மா காலார பீச் வரைக்கும் போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போறேன்னு சொன்னீங்க. கோயிலுக்கு தான் போகலான்னு நினச்சேன். சரின்னு அப்படியே பீச்சுக்கு போயிட்டேன். அங்க யாரை பார்த்தீங்க? அங்கே யாரை பார்க்கறது? பீச்சில் ஒரே தலைகளாக இருந்துச்சு. மனுஷங்களை தேடினேன், காணோம். திரும்பி வந்துட்டேன். என்னம்மா? நான் இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைச்சதில்லை. நீங்களும் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் அண்ணா, அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறாங்க. பிசினஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிருக்குதுங்க. அம்மா வராங்களா? கோயிலுக்கு போயிருக்கா, இப்போ வந்துருவா. ஓ, ஸ்வேதா, என்ன காவேரி? வா வாங்க. வந்துடுறாங்க. சரிப்பா. இங்க உட்கார். உட்காருங்க கண்ணன். இல்லை, இருக்கட்டுங்க. இந்தாங்க. காவேரி, நாளைக்கு நம்ம சாரதா இல்லம் கேஸோடைய ஃபைனல் ஹியரிங் தெரியும்ல உனக்கு? தெரியுமே, ஏன் கேட்குற? சித்தி என் கடனை பற்றி என்ன சொன்னாங்க? நீ வீட்டில் இருந்து சண்டை போட்டு போனப்புறம் நான் ஒரு நாள் வீட்டுக்கு போனேன். அதை பற்றி சித்தி எதுவுமே சொல்லலை. காவேரி, நீ என்ன தப்பா நினைக்காத காவேரி. என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இது பாரு, எனக்கு உன் மேல பொறாமெல்லாம் எதுவுமே கிடையாது. சித்தி எனக்காக என்ன செஞ்சிருக்காங்க சொல்லு. ஸ்வேதா, என்னதுக்கு ஸ்வேதா அதெல்லாம் பேசுனுங்கிற? சும்மா இருங்க காவேரி. எப்படியோ கேஸ் ஜெயிச்சு
சாரதால சித்தி கைக்கு தான் வரப்போகுது. அது சித்தி கைக்கு வந்த உடனே நீ அவங்க கிட்ட சொல்லி சாரதா இல்லத்தை வித்து அதுல இருந்து எங்க பங்கு எங்களுக்கு கொடுத்துட்டு சொல்லு. நாங்களே கடனை அடைச்சுக்கிறோம். மிச்சம் மீதி இருக்கிற காசை எங்க பிசினஸ் டெவலப் பண்ண யூஸ் பண்ணிக்கிறோம். இங்க பாரு, சித்தி உனக்கு என்னடி பண்ணல? நம்ம எல்லாருக்குமே நிறைய பண்ணிருக்காங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. கண்ணன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ இல்ல, எத்தனை தடவை அடிக்கிறது? இந்த பொண்ணு பேச்சு கேட்ட நானே தெரிஞ்சுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குதுங்க. நீங்களாவது கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. சரி காவேரி, வீட்டை விற்க வேண்டாம். ஆனா எங்க நிலைமை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாங்க ஒண்ணு பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் எதுவும் பண்ணிட்டு இல்ல. இப்பதான் ஏதோ சப்கான்ட்ராக்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு அதுல 5 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்க சொன்னா எங்களால எப்படி கொடுக்க முடியும் சொல்லு? ஏங்க, அதான் எங்களுக்குன்னு ஒரு வீடு கொடுத்துக்கிறாங்களே, இது நாங்க பட்ட கடன் தானே. அந்த வீட்டை வச்சு கொடுத்தலாம் அப்படின்னா எதுவும் கேட்கறது இல்லைங்க. என்னங்க நீங்க, நமக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு வீடு தான். இப்ப அதையும் வச்சுட்டா நம்ம எங்க போயிருப்போம்? 10 பேருக்கு பதில் சொல்லணும் அவமானப்பட்டு பெரிய வீட்டுல இருக்கிறதுக்கு அந்த வீட்டுல இருக்கலாங்க, தப்பு கிடையாதுங்க. அது இங்க பாரு, சாரதா இல்லத்தை சித்தி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது அவங்க உயிர். அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசணும்னு நினைச்சேன்னா இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. வெளியே போ முதல்ல நீ. காவேரி, என்ன பேசுற நீ? ஸ்வேதா, உட்காருமா. எப்படி இருக்கீங்க கண்ணன்? நல்லா இருக்குங்க. என்ன பிரபாவதி நோட்டீஸ் அம்சங்களா? அந்த விஷயம் தானே. அந்த பத்திரத்தை கொடுமா, என்ன பண்ண முடியுமோ ட்ரை பண்றேன். ஐயோ எதுக்குங்க இந்த தலைவலி எங்களோட போட்டோம்? உங்களுக்கு என்னத்துக்கு? என்னங்க நீங்க, அவங்களே ஏதாவது பண்றேன்னு சொல்றாங்கல்ல. இதை பாருங்க கண்ணன், நான் ஏற்கனவே 2 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு 3 லட்ச ரூபா தேவைப்படுது. இந்த வீட்டை அடமானம் வைக்கிறதுக்கு எங்க அம்மா பாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். என்ன இருந்தாலும் இது காவேரிக்கு அவங்க சித்தி கொடுத்த வீடு. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அதுதான் சொல்றேன். அந்த 5 லட்ச ரூபா இருந்தா ப்ராப்ளம் சால்வ்டு. புரியுதுங்களா? காவேரி, நீ எதுக்கு உங்க சித்தியை போய் பார்த்து இந்த வீட்டை அடமானம் வைக்க பெர்மிஷன் கேட்டுவாமா? எவ்வளவு தடவை கேட்கறது? அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. காவேரி, கண்ணன் வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெளியில் ட்ரை பண்ணுறேன். காவேரி விட்டும் கேட்க சொல்கிறேன். பிரபா, பிரபா, எங்க போயிருந்த? உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நான் சாரதா வீட்டுக்கு போயிருந்தேன். சும்மா போகல, அங்க போய் அவளை நன்னா மிரட்டிட்டு வந்தேன். அங்க போய் நான் என்ன தெரியுமா சொன்னேன்? இதை பாரு, சாரதா இல்லம் கேஸ் முடிய போறது, கண்டிப்பா பிரபா தான் ஜெயிக்க போறா. அதனால இப்பவே அவ கையில காலில் விழுந்து ஏதோ கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு மொகலிவாக்கம், நெற்குன்றம், போரூர் அப்படி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன வீடை வாங்கிட்டு செட்டில் ஆயிடும்னு. அதுக்கு அவ என்ன தெரியுமா சொல்றா? அவ பக்கம் தான் கேஸ் ஜெயிக்க போறதா, நீ தோத்து போயிட போறியா. ஏற்கனவே நீ வாடகை வீட்டுல இருக்கியா, அதனால இனிமே நடு தெருவுக்கு வந்துட போறியா அப்படிங்கிறாமா. எனக்கு அப்படியே வயிற்ற பத்திண்டு வந்துருத்தோ. வயிற்று எரிஞ்சிட்டு நான் இருக்கேன். அவ என்ன தெரியுமா சொல்றா? நீ கம்சனா, அவ கண்ணனா. நீ கோலியாத்தா, அவ தாவுதான். நீ பின்லேடனா, அவ ஜார்ஜ் புஷா. என்னென்னமோ சொல்றா. அப்புறம் இந்த கண்ணன் இருக்கான் பாரு, அதான் ஸ்வேதா புருஷன். அவன் சொல்றான், இந்த மரபீரால நீ நகை பணம் எல்லாம் வச்சிருக்க. எனக்கு தெரியாது, அவன் சொல்றான். அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த நகை பணம் எல்லாம் ஒரு நாள் கொள்ள போயிட போறதான் அப்படின்னு சபிக்கிறான். அப்புறம் இந்த ஸ்ரீ இருக்கான் பாரு, அரிசி மூட்டை, அவன் என்ன மிரட்டுறான்? பாட்டி, அந்த பத்திரத்தை நீ பிரபா கிட்ட இருந்து வாங்கி தரல உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு என்ன மிரட்டுறான்டிமா. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இத பாருடி, நீ அறியாத பொண்ணு, சின்ன குழந்தை, அசதி மருதியில எங்கேயாவது போறச்ச அந்த மரபீர சாவியை எங்கேயானா வச்சுட்டு போயிடுவேல்ல. அதனால என்கிட்ட கொடுத்து வை, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இத பாரு, பிரசாத் கூட நம்பாத. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவனை எங்கேயானா தனியா வச்சுடு. ஆமா, நாம 2 பேரும் தனியா இருப்போம். நான் உன் கூடவே இருக்கேன், காலை சுத்தின பாம்பு மாதிரி. என்னடி இது, நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்கிய. பாட்டிமா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன சொல்லு. இன்னும் உங்களுக்கு 10 நாள் டைம் கொடுக்குறேன். உங்க பொண்ணு வீட்டுக்கு போவீங்களோ வேற எங்க போவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வீட்டுல இருக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியே போங்க.
இன்னைக்கு கோர்ட்ல கடைசி ஹியரிங். நான் போயிட்டு வரேன். யாரை தேடுறீங்க? யோகி எங்க? அவர் நேராக கோர்ட்டுக்கு வந்துடுவாரு. இல்லை, வழக்கமாக இங்கே வருவார். சக்தி இறந்ததுலேருந்து அவர் ஒரு மாதிரியா இருக்காரு. நான் தான் நேராக கோர்ட்டுக்கு வர சொன்னேன். கோர்ட்டுக்கு பிரசாத் அவங்க ஆட்கள் வருவாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. ம். நானும் உங்க கூட துணைக்கு வரேன். ஏன் பயப்படுறீங்க? பயம் இல்ல, எங்களுக்குன்னு இருக்கிறது நீங்க ஒருத்தர் தான். உங்களுக்கு எதுவும் ஆயிடப்படாது. இந்த கேஸ்ல சாரதா இல்லம் போனா போயிட்டு போறது. அந்த மாதிரி 1000 வீடு உங்களால வாங்க முடியும். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாது. அது ஏன் வீடு, அது எனக்கு தான் வந்து சேரும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சித்தி, நீ எங்க வந்த? நீங்க கோர்ட்டுக்கு போறீங்கல்ல, உங்களுக்கு துணையா நானும் வரேன். இந்த மாதிரி நேரத்துல ஆட்டோல வந்தியா? எனக்கு ஒன்றும் ஆகாது சித்தி. ஸ்வேதா நேத்து உன் வீட்டுக்கு வந்தாளா? என் வீட்டுக்கா? வரலையே. போய் சொல்லாத. நேத்து வந்து கேஸ்ல ஜெயிச்சா வீட்டு தனக்கு தான் வேணும்னு கேட்டாலாமே. இல்ல சித்தி. எங்க ஸ்வேதாவை நான் பாத்துக்கிறேன். அவன் நம்ம பொண்ணு தானே. உங்களுக்கு நேரம் ஆயிடுத்து, நீங்க கிளம்புங்க. நீ இங்கே இரு. OS number 463/1985 Prabhavati vs. Sarada. சித்தி, எஸ் ப்ரொசீட். யுவர் ஆனர், இந்த கேஸை சம்மப் பண்ணோம்னா இந்த கேஸோட ஹிஸ்டரியை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும். பிரபாவதியோட ஹஸ்பண்டும் சாரதாவோட ஹஸ்பண்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்னஸ் ஆரம்பிச்சா 2 பேரும் ஈக்குவலாக கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கா. ஆக அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் 2 பேரோட ப்ராப்பர்ட்டிலையும் 2 பேருக்கும் 50% ஷேர் இருக்கு யுவர் ஆனர். பந்துக்களா இருந்தவா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தா. ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணா. அப்ப என்ன பண்ணா? பூமி பூஜை அன்னைக்கு சாரதாமாவை கூப்பிட்டு முதக்கல்ல வைக்க சொல்லல. அவ ஹஸ்பண்ட் ராமும் வைக்கல, கிருஷ்ணாவும் வைக்கல. அன்னைக்கு முதக்கல்ல வச்சது மை கிளைண்ட் பிரபாவதி, த ட்ரூ ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அதுக்கான எவிடன்ஸ் அன்னைக்கு எடுத்த போட்டோகிராஃப். அந்த போட்டோகிராஃபை நான் ஏற்கனவே எக்ஸிபிட் 12B சப்மிட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அதை கொஞ்சம் பாருங்க யுவர் ஆனர், ஜஸ்ட் டு ரெஃப்ரெஷ் யுவர் மெமரி. முடிச்ச அப்புறம் என்னாச்சு? இந்த சாரதா அம்மா ஏதோ ஒரு திருசமத்தை பண்ணி வீட்டுக்கு தம் பேரை சாரதா இல்லம்னு வச்சுட்டா. மை கிளைண்ட் கூட அப்ஜெக்டட் தென் பண்ணலே. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ஒரு பெரிய வேல்யூ வச்சிருக்கிறதுனால எதுக்கு அனாவசியமாக ஒப்ஜெக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துப்பானேன்னு அப்பவே விட்டுட்டா. என் கிளையண்டோடைய நல்ல மனசுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இது. அன்ஃபார்ச்சுனேட்லி பிரபாவதியோட ஹஸ்பண்ட் மறிச்சு போயிட்டார். அவர் மறிச்சு போன அப்புறம் இவாளே நியாயமானவாளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? பிரபாவதியை கூப்பிட்டு, அம்மா இதாம்மா பிஸ்னஸில் உன் புருஷன் போட்ட காசு, அதில் வந்த ப்ராஃபிட் இவ்வளவு, ஹியர் இஸ் யுவர் ஷேர்னு தே ஷுட் ஹவ் ரெண்டட் ட்ரூ அண்ட் ப்ராப்பர் அக்கவுண்ட்ஸ், விச் யுவர் ஆனர் தீஸ் பீப்புள் ரெஃப்யூஸ் டு டூ தென் ஆஸ் தே ஆர் டூயிங் ஸோ நவ். யுவர் ஆனர், வாட் இஸ் மை கிளையண்ட்ஸ் ப்ரேயர்? இட் இஸ் அ வெரி சிம்பிள் ஒன். எங்களுக்கு நியாயப்படி யுவர் ஆனர் அவா சொத்துல 50% இருக்காக்கும். 15 வருஷமா இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள அவ கோடி கோடியா சம்பாதிச்சுட்டா. நாங்க அதுல எல்லாம் ஷேர் கேட்கல யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் பிரபாவதியோட ஹஸ்பண்ட் கிருஷ்ணாவோட ஞாபகார்த்தமா ஆஸ் அ சென்டிமெண்டல் வேல்யூ அந்த சாரதா இல்லத்தை எங்களுக்கு டோட்டல் காம்பன்சேஷனா கொடுங்கோ அப்படின்னு கேட்குறோம். இந்த சப்மிஷன் எவ்வளவு ஃபேர்னு உங்களுக்கே படும். ஐ டோன்ட் ஹேவ் டு சே எனிதிங் மோர். தட் இஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் சாரதா, அவருடைய கணவர் ராமு, இறந்து போன கிருஷ்ணா, அவருடைய மனைவி பிரபாவதி, இவர்கள் எல்லோரும் நெருங்கிய நண்பர்கள். 2 குடும்பத்தினரும் ஒரே வீட்டில் குடியிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நடுவில் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலோ பார்ட்னர்ஷிப் டீலோ கிடையாது. ஜெனிஃபர் மேரி என்பவர்
நடத்தி வந்த கார்மெண்ட் கம்பெனியை நடத்த முடியாமல் ஸ்தம்பித்து போகும் நிலைமையில் இருக்கும்போது அதை அவர் சாரதாவிடம் ஒப்படைத்தார். சாரதா தன்னுடைய திறமை, படிப்பு, அறிவு, அனுபவங்களினால இந்த அளவு வளர வச்சாங்க. அந்த கம்பெனியில் வந்த லாபத்தை வச்சு தான் அவர் சாரதா இல்லத்தை கட்டியிருக்கார். அந்த நிலத்தை வாங்கின பட்டா, சாரதா இல்லத்தை ரெஜிஸ்டர் பண்ணிய பத்திரம் எல்லாம் சாரதா பேரில் தான் இருக்கிறது. சாரதா இல்லத்தில் பங்கு கேட்க யாருக்கும் உரிமை இல்லை. இவரான சாரதா இல்லம் கட்டும் சமயத்தில் எடுத்த ஒரு போட்டோவை எதிர்த்தரப்பு வக்கீல் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கார். ஒரு வீட்டை கட்டும்போது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் தான் முதல் கல்லை வைக்கணுங்கிறது இல்லை. சாதாரணமாக அந்த குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லை அவர் குடும்பத்தில் யாரையோ முதல் கல்லை வைக்க சொல்கிறது சகஜம். அந்த முறையிலே பிரபாவதி முதல் கல்லை வைக்கிறதுக்கு சாரதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோவை ஆதாரமாக வச்சு சாரதா இல்லத்திலே பங்கு கேட்க முடியாது. இவரால் இறந்து போன கிருஷ்ணாவின் குடும்பத்துக்கு சாரதா மாதம் பணம் கொடுத்து வந்திருக்காங்க. ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட பத்திரங்களை கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கு. ப்ளீஸ். சாரதா கொடுத்த பணத்தில் தான் அவங்க பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடத்தி வராங்க. பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷனில் எனக்கும் பங்கு இருக்குன்னு சாரதா கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி கேட்காதது அவருடைய பெருந்தன்மை. சாரதா கொடுத்த பணத்தில் தான் குடும்பத்தை நடத்தும் இவர் சாரதா இல்லம் கட்டுறதுக்கு எப்படி பணத்தை கொடுத்து இருக்க முடியும்? இவரால் சாரதா இல்லம் முழுக்க முழுக்க சாரதாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கும்படி கனகோட்டாரை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை ஒத்திவைக்கப்படுகிறது. யோகி மேடம், உங்க இழப்பு எனக்கு புரியுது யோகி. மனசை மாத்தி கொஞ்சம் தைரியமா இருங்க. ஆபீஸ்க்கு வந்து ஏதாவது வேலை பாருங்க. சரி மேடம். சாரதா, இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சிருவ. உன் சொத்து உனக்கு கிடைச்சிரும். ஆனா உன்னோட மிகப்பெரிய சொத்து என்கிட்ட இருக்கு. அதை பிரிக்க முடியாது. சித்தி, நீங்க போங்க சித்தி. அவங்க பைத்தியக்காரத்தனமா ஏதாவது உளறிட்டே இருப்பாங்க. நீங்க போங்க. போடா போடா. நீங்கம்மா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. வாங்கம்மா வாங்க. என்னம்மா சாரதா, கோர்ட்டு தீர்ப்பனாச்சு? அவர் கூட பேசி அனுப்புங்க. ஒரு நிமிஷம், உன்கிட்ட தான் கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? என்ன சாரதா, என் மேல கோமா? நான் எதுவும் தப்பு பண்ணிவிட்டேனா? எதுக்காக என் மேல அபாண்டமா பழி போட்டீங்க? நான் அபாண்டமா பழிய போட்டேனா? அந்த யாரு, அந்த ராம்போனோ யாரோ, அவன் மூலியமா நான் கிருஷ்ணாவை கொலை பண்ணேன்னு எதுக்காக யோகி கிட்ட சொன்னீங்க? இந்த பாருங்க, நான் ஐஏஎஸ் படிச்சவன், கலெக்டரா இருந்தவன். சட்ட திட்டங்களா எனக்கு நல்லா தெரியும். சட்டத்தை மதிக்கிறனால தான் என் தங்கச்சியை பறி கொடுத்தேன். என் அப்பா செய்யற காரியங்கள் பிடிக்காம தான் சொத்து குடும்பம் எதுவுமே வேண்டான்னு விட்டுட்டு ஓடி வந்தேன். ஒரு அப்பாவியை கொலை பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு கல் அஞ்சுக்காரி இல்லை. அப்ப நீ இந்த கொலையை செய்யலையா? இந்த பாருங்க, நான் அந்த தப்பு பண்ணிருந்தா யோகி சொன்ன உடனே உங்ககிட்ட வந்து இந்த பாருங்க என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிருப்பேன். இல்ல இவ்வளவு வருஷம் நீங்க என்னை காப்பாத்தினதுக்காக நான் நன்றி சொல்லியிருப்பேன். நான் எதுவுமே செய்யலையே. நான் எந்த தப்பும் பண்ணல. அதனால தைரியமா இருக்கேன். கிருஷ்ணா அவருக்கு நண்பர் மட்டும் இல்ல, அவர் உயிர். உங்களை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்க. ஆமாம்மா, அந்த ராம்போ நீ ஏமாத்திவிட்டான். அவனை பிடிச்சிங்கன்னா குற்றவாளி யாருன்னு கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா அந்த நாய்க்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும். என் குரு ஈஸ்வர பாண்டிய ஐயாவோட பொண்ணு நீங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு நீ தான் இந்த கொலையை செஞ்சேன்னு சொல்லி என்னைய நம்ப வச்சுவிட்டு 15 வருஷமா இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு நான் பணத்தை கொடுத்து வாய அடிச்சுக்கிட்டு இருந்தம்மா. என்னையே ஏமாத்திவிட்டான்.
அவனை விடக்கூடாதுமா, அவனை போட்டு தள்ளி இத பாருங்க, திரும்பி தப்பு மேல தப்பு ஏன் பண்றீங்க? போலீஸ் கிட்ட சொல்லுங்க, அவங்க பாத்துக்குவாங்க. இல்லம்மா, போலீஸ் இனிமே நான் நம்ப மாட்டேன். உங்களை திருத்தவே முடியாது. அவங்க உண்மையானவங்க இல்லம்மா. அவங்க நல்லவங்களா இருந்தா எப்போ ராம்போரை பிடிச்சாங்களோ அப்பவே நான் அடிச்சு உதைச்சு உண்மையை கக்க வச்சிருக்கணும். அப்படியே அவங்க செய்யலையே. செத்து போன நாகு மேல கேஸ போட்டு பையில க்ளோஸ் பண்ணி விட்டாங்கல்ல. அவனை விடக்கூடாதுமா. என்னை மறைச்சு விட்டு அவனை போட்டு தள்ளி விடுதேன். ஐயா. கூட்டி வா. சரிங்கய்யா. இங்க ரம்போன்னு ஒருத்தன் தானே, எங்க போயிருக்கான்? குடும்பத்தோட வீட்டை காலி பண்ணி 1 வாரம் ஆச்சு. எப்போ வருவான் தெரியாது. ஐயா, ரம்போன் வீடு பூட்டி கிடக்குது, எங்கன்னு கேட்டதுக்கு வீடு காலி பண்ணி 1 வாரம் ஆகுதுன்னு பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் சொல்றான். அப்படியா? ஆமாங்க ஐயா. என்னையை ஏமாத்தி விட்டு அவன் உசுரோட வாழ முடியாது. அவனுக்கு மருதப்பன் கையால தான் சாவுன்னு சொல்லி வை. என்னடா சொன்னாங்க? உன்னை போட்டு தள்ளிடுங்கிறான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.